வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நான் தான் உங்கள் செல்ஃபோன் பேசுகிறேன். ஏற்கனவே பேசிட்டு போனேன். ஒரு சிலர்லாம் நிறைய சந்தேகம் கேட்டீங்க. அதனுடைய சந்தேகங்களை இந்த வாட்டி நான் நிவர்த்தி பண்ணுறேன். என்னை பராமரிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க. இப்போது என்கிட்ட நிறைய ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. செட்டிங்ஸ் போங்க, ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எந்த ஆப்பு உங்களுக்கு வேண்டாமோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால், அதுக்கப்புறமா ஒரு ஐகான் இருக்கும் ரைட் சைடில் கார்னரில் கீழே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் கேட்சாக இருக்கும். அந்த கிளியர் கேட்சை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேட்சஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் கிளியர் டேட்டான்னு கொடுங்க. நீங்கள் கொடுத்த எல்லா தகவலும் என்கிட்டேருந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பு சம்மந்தமாக நீங்கள் கொடுத்த எந்த தகவலும் கூகுள்லேயும் இருக்காது, என்கிட்டையும் இருக்காது. உங்களுக்கு ஆப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே இருக்கும், ஃபோனு கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த கூகுள் ஃபோட்டோவில் நிறைய ஃபோட்டோ வீடியோ இருக்குது, பல வருஷமாக எடுத்த ஃபோட்டோ வீடியோ இருக்குது. அதை டெலீட் பண்ணுறதுக்கு எளிய வழி என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சின்ன விஷயந்தான், செல்ஃபோன் மூலிமா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நீங்கள் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை வச்சு கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுங்கள். கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஃபோட்டோன்னு சர்ச் பண்ணுங்கள். கூகுள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் ஃபோன் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் இந்த இமெயில் ஐடியில் என்னென்னலாம் சேமித்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் தெரியும். முதல்ல வீடியோ கிளிக் பண்ணிங்க. வீடியோவை செலக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ வீடியோ இருக்கும். இந்த வீடியோ மட்டும் டிலீட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இப்போது எல்லா வீடியோவும் ஸ்க்ரீனில் தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோ தம்ப்நெயில்ஸில் இருக்கும். எல்லா வீடியோ தம்ப்நெயிலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் மவுஸை கொண்டு போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் கார்னரில் ஒரு ரவுண்டாக ஒயிட் கலர் இருக்கும். அதை நீங்கள் சாதாரணமாக ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு மவுஸ் வீலை ரொட்டேட் பண்ணுங்கள். தயவுசெய்து ஸ்க்ரால் பாரில் யூஸ் பண்ணாதீங்க. மவுஸில் இருக்கிற வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா கடைசி வீடியோவுக்கு போயிட்டிங்கன்னா கடைசி வீடியோ எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் வருதுங்களா, அந்த வீடியோவில் இருக்கிற அந்த ரவுண்டு, அதாவது லெஃப்ட் கார்னரில் இருக்கும். அந்த வீடியோவில் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற அதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டோம்னா அது ப்ளூ கலராக மாறும். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த அதே ரோவில் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டு வாங்க. அதே ரோவில் கடைசியாக கிளிக் பண்ண வீடியோவில் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டு வந்தீங்கன்னா அங்கேயும் தம்புநெயிலில் லெஃப்ட் கார்னரில் மேலே ஒரு ரவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இங்கே மட்டும் உஷாராக கவனிங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோவில் இருக்கிற எல்லாமே வீடியோ செலக்ட் ஆகிடும். அப்புறம் அதே மாதிரி மேலுக்கு போங்க. மேலே இருக்கிறதுலாம் நீங்கள் திரும்பி ரைட் சைடில் போகக்கூடாது. லெஃப்ட் சைட்லேயே மேலே இருக்கிற தம்புநெயில் வீடியோவில் லெஃப்ட் கார்னர் டாப்பில் திருப்பியும் அந்த ஒயிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலராக கிளிக் ஆகும். அப்போது கடைசியிலேருந்து ரெண்டாவது ரோவும் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 டாட் ஆப்ஷன் டாட்டு 2 விதத்தில் இருக்கும். அதில் ரெண்டாவது உள்ளது, அது கீழ் உள்ளதில் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சிங்க, டவுன்லோடுன்னு இருக்கணும். நீங்கள் டவுன்லோட்ஸ் எஸ்ன்றதில் போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சிஸ்டத்தினுடைய டவுன்லோட் தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே போகாமல் கூகுள் ஃபோட்டோக்குன்னு உள்ள ஆப்ஷனில் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லா வீடியோவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஸ்பீடை பொறுத்து வேகமாக யூசர் டவுன்லோடில் போய்ட்டு சேவ் ஆகிடும். திரும்பவும் ஏற்கனவே இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி கிளிக் பண்ணி அந்த இடத்துல இந்த 3 வெர்டிக்கல் டாட் இருக்குங்களே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அதில் டெலீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கூகுள் ஃபோட்டோவில் இருக்கிற எல்லா வீடியோவும் டெலீட் ஆகிடும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் சி டிரைவுக்கு போய் யூசரில் போய் டவுன்லோடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அப்போது ஒரு ஃபோல்டர் ஒன்று சி விட்டுட்டு டிஇஎஃப்பில் ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணி சியில் டவுன்லோட் ஆன, அதாவது இப்போ நீங்கள் காப்பி பண்ண டவுன்லோட் பண்ண வீடியோக்கள் எல்லாத்தையுமே வேறு ஒரு சியை தவிர்த்து வேறு ஒரு டிரைவில் சேவ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்பொழுது பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணி பொறுமையாக நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ புரியும். ரொம்ப நல்லது. உங்கள் கூடவே நான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன். அதனால் அதிக செலவு பண்ணாமல் என்கிட்ட இருக்க மெமரி எல்லாத்தையுமே சீக்கிரமாக தேவையில்லாத விஷயங்களை டெலீட் பண்ணிவிட்டு எப்போதும் வேகமாக உங்கள் கூடவே நான் இருக்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, பாய்.